பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாளை வெளியாகிறது மக்களவை தேர்தல் முடிவுகள். நாடு முழுவதும் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. வாக்கு எண்ணும் பணியில் 38,500 பேர் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. 68,000 கண்காணிப்பு குழுக்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையர் பேட்டி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பொய்யாகும். டெல்லியில் சோனியா காந்தி பேட்டி. வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். மின் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு மின் வாரியம் அறிவுறுத்தல். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தபால் வாக்குகளே முதலில் எண்ணப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சென்னை மெரினா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. தமிழ் சமுதாயத்திற்கு விடிவெள்ளியாய் தோன்றி வாழும் காலத்தில் ஒளி தரும் உதயசூரியனாய் வாழ்ந்து நிறைந்து பிறகும் கலைஞரை விளக்கமாக வழிகாட்டி கொண்டிருப்பவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் என்பவர் நூற்றாண்டு. திருவண்ணாமலை அருகே கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு கொடியேற்ற போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. வி.கே. பாண்டியனை கண்டு பாஜக ஏன் அச்சப்படுகிறது என ஜெயக்குமார் கேள்வி. தனி மனிதனை அவமதிப்பதாக எண்ணி தமிழினத்தை பாஜக அவமதிப்பதாக குற்றச்சாட்டு. நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரியகுளம் அருகே கனமழையால் 200 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை அரும்பாக்கத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை. பழனி அருகே ஓடும் அரசு பேருந்திலிருந்து திடீரென்று கழன்று சென்ற டயர். ஓட்டுநர் சாமர்த்தியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. கேரளாவில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்ற ஆசிரியர்கள். சீர்திருத்தத்தின் திசையை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். தியானத்தின் போது மனதில் தோன்றியதாக பிரதமர் மோடி பதிவு. கருத்து கணிப்பு முடிவுகளின் எதிரொலியாக புதிய உச்சத்தை தொட்ட பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நமீபியா, ஓமன் அணிகள் இடையிலான போட்டி டிரா. சூப்பர் ஓவரில் நமீபியா அணி த்ரில் வெற்றி. இமயமலை சென்ற ரஜினிகாந்த் பாபாஜி குகையில் தியானம். சமூக ஊடகங்களில் புகைப்படம் வைரல்.